ஆல் வெல்கம் டு அமியா விலாக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னங்க சளியா இருமலா இந்த ரெண்டும் வந்தால் உடனே பயப்படாதீங்க. இந்த ஒரு வீட்டு மருந்து இருந்தால் போதும். எப்பேற்பட்ட சளியும் நிற்காம கூட இருக்கிற நெஞ்சு சளியை கூட வெளியே தள்ளி எரிஞ்சிடும். டேப்லெட் வேணாம், சிரப்பும் வேணாம், நம்ம வீட்டில் இருக்கிற இந்த 4 பொருள் மட்டும் போதுங்க. சளிக்கு ஒரு முடிவை கட்டிடும். சளி, இருமல், தொண்டை பிடிச்ச மாதிரி இருக்கிறது அண்டு தலைவலி வரும், எல்லாமே இது ரிலீஃப் ஆகிடும். ஜஸ்ட் 3 நாள் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் சாப்பிட்ட ஃபஸ்ட்டு டேலேயே உங்களுக்கு ரிசல்ட்டு பயங்கரமாக தெரியும். 3 நாள் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் செஸ்ட்டில் இருக்கிற சளி அண்டு கட்டி சளி கூட உங்களுக்கு சுத்தமாக அறுத்து எடிஞ்சிடும். இந்த ஹோம் ரெமெடியை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் ஒரு கப்பில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேன் ஆட் பண்ணியிருக்கேன். தேனை பொறுத்த அளவுக்கு கிருமி நாசினியாக இருக்குது. அப்புறம் சளி மற்றும் இருமலை குறைக்க உதவுது. நோய் எதிர்ப்பு சக்தியை இது அதிகப்படுத்துதுங்க. அண்டு செரிமானத்துக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதில் ஒரு 2 டீஸ்பூன் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் எடுத்துக்கோங்க. இது கூடவே இந்த எலுமிச்சை சாறை பொறுத்த அளவுக்கு இதில் விட்டமின் சி இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அப்புறம் சளி அண்டு தொண்டை வலிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே குணமாயிடும். அதுக்கான இது பெஸ்ட்டு ஹோம் ரெமெடின்னு நம்ம சொல்லலாம். அதில் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இதுவும் நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லானது, ரொம்பவே அருமையான மருந்து. எப்பேற்பட்ட நெஞ்சு சளியையும் இந்த மஞ்சத்தூள் நீக்கிடும். அதனால் அதில் ஒரு டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், அதாவது மிளகுத்தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் 5-6 மிளகை முழு மிளகு எடுத்து அதை நீங்கள் தட்டி சேர்த்தா கூட ரொம்ப எஃபெக்டிவாக தான் இருக்கும். நான் இன்றைக்கி பவுட்ரு பெப்பர் தான் நான் எடுத்துருக்கிறேன். இந்த மிளகை பொறுத்த வரைக்கும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹோம் ரெமெடினே சொல்லலாம். இது சளி, இருமல், தொண்டை கரகரப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது அண்டு நான் இது உடலில் உள்ள நச்சுக்களையும் இது வெளியேற்றும். நம்மளுக்கு மலச்சிக்கலையும் நமக்கு இது குணப்படுத்த உதவுது. இதில் அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. அப்பேற்பட்ட இந்த 4 பொருட்களையும் நம்ம சேர்த்துருக்கோம். நம்ம சேர்க்கக்கூடிய இந்த 4 பொருளுமே நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது. அண்டு சளி, இருமலுக்கு ரொம்பவே இது பவர்ஃபுல்லான மருந்து நம்ம சொல்லலாம். இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நைட்டு நீங்கள் சாப்பிட்டதுக்கு பிறகு இதை அப்படியே நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட சளியையும் இதை அறுத்து எரிஞ்சிடும். அதுவும் ஒரே நாளில் இது குணமாகிடும்னா பார்த்துக்கோங்க. இதில் வீட்டில் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறதுக்கு வேலையே கிடையாது. இந்த நேச்சுரல் ரெமெடியை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசல்ட்டு பார்த்து நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. இதை நீங்கள் சாப்பிட்ட அன்னைக்கே உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட்டு தெரியும். தொண்டை வலி, தொண்டை கரகரப்புலாம் உடனே உங்களுக்கு நிற்கும். அந்த நெஞ்சு சளியும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வெளியாகிறத நீங்கள் பார்ப்பீங்க. மலம் வழியாக உங்களுக்கு நெஞ்சு சளி எல்லாம் வெளியாகிடும். அப்பேற்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ரெமெடி இது. வீட்டில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்டு மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் இது யூஸ் ஆகும். இது மாதிரி நிறைய ஹோம் ரெமெடி அண்டு குக்கிங், ட்ராவல் விலாக் அண்டு நிறைய ப்ராடக்ட் ரிவ்யூலாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டு வரோம். எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.